வெயில் வெளுத்து வாங்கும்போதேவும் வத்தல் போடுற வேலையெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா, 1 வருஷத்துக்கு கவலையே இல்ல. காய் எதுவும் பண்ண முடியாத சமயத்தில தயிர் சாதம் கூட இந்த மோர் மிளகா மட்டும் சாப்பிட்டாலே போதும் சூப்பரா இருக்கும். இது மாரி பிஞ்சு காயா எடுத்துக்கோங்க. ரொம்ப காரம் இருக்காது. நான் 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கத்தி வச்சு லைட்டா இந்த மாரி கீறி விட்டுட்டோம்னா, உப்பு உள்ள நல்லா பிடிக்கும். அதனால கீறி விட்டுக்கலாம். கடையில வாங்குற மோர் மிளகாலாம் பயங்கர உப்பா இருக்கும். இது நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்துருக்கிறேன். இது வந்து நார்மல் உப்பா இருந்தது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து இது மாரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஸ்பூன் வச்சு இந்த மாரி கிளறி குடுத்தாலும் போதும். இத மூடிட்டு 1 நாள் அப்படியே வச்சிரலாம். இந்த மாரி 4 நாள் ஊற வச்சு நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா, எண்ணெயில வறுத்தாலேவும் நெய்யோட வாசனை சூப்பரா இருக்கும். இப்படி மோர் மிளகா பிடிக்காதவங்க உப்பு வத்தல்னு சொல்லிட்டு, நம்ம உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் கிராமத்துல எல்லாம் செஞ்சு சம்மர்ல எடுத்து வச்சுருவாங்க. 1 வருஷம் சூப்பரா அப்படியே இருக்கும். கெட்டே போகாது. இது மாரி 4 நாள் நம்ம டெய்லி மூடி வச்சுட்டு, திரும்ப திரும்ப இழுத்து குலுக்கி விட்டுக்கணும். அப்பதான் அந்த மோரும் உள்ள நல்லா இறங்கி, அதில இருக்கிற உப்பும் நல்லா பிடிக்கும். பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. வெயில் நல்லா அடிக்கும்போதேவும் வெண்டைக்காய், சுண்டைக்காய், சீனி அவரைக்காய் இதெல்லாம் வத்தல் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா, 1 வருஷத்துக்கு கவலையே இருக்காது. இப்போ 4 நாள் நல்லா ஊற வச்சிருக்கிறோம். இத வெயில்ல காய வைக்க போறோம். 1 நாள் வெயில்ல நல்லா காய வச்சுட்டு, நமக்கு கொஞ்சம் அந்த மோர் பேலன்ஸ் இருந்ததுன்னா, அதிலேயே போட்டு திரும்பவும் நல்லா குலுக்கி விட்டு, ராத்திரி ஃபுல்லா ஊற விட்டுருங்க. மறுநாள் எடுத்து திரும்பவும் காய போட்டுறலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயில் ஜாஸ்தி அடிச்சதுன்னா 2 நாள் 3 நாள்லயும் நல்லா சலசலன்னு காய்ஞ்சிரும். இல்லைன்னா 4, 5 நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ஓரளவுக்கு காய்ஞ்சிருக்கு. இது இப்போ நல்லா கம்ப்ளீட்டா காய்ஞ்சிருச்சு. இத நம்ம 1 வருஷம் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது. இத நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாரி நீங்க வறுத்துக்கலாம். எண்ணெயில வறுக்கிறப்பயும் நெய்யோட வாசனை சூப்பரா இருக்கும். தயிர் சாதம் கூட இந்த மோர் மிளகா மட்டும் இருந்தாலே போதும். நல்லா ஜம்முன்னு சாப்பிட்றலாம். பருப்பு சாதம் கூட, சாம்பார் சாதம் கூடயும் அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க.